பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 யோவான் 3வது அதிகாரம் 6, 7, 8. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறிவும் இல்லை. பிள்ளைகளை, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவராய் இருக்கிற போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினாலும் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலையில் தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா பாவம் செய்கிறவங்க அவரு வீட்டுல நிலைத்து இருப்பதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இந்த காலை வேளையில கூட தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் எல்லா அனைவரோட அன்பாயிருங்கள், எந்த பாவத்திலையும் சிக்கிக்கொள்ளாதீர்கள் சொல்லி நம்மளோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அது போல பாவத்தில் போயிடவே கூடாது. பாவங்கிறது என்ன? பிசாசானவன் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு தேவையில்லாத காரியத்துல ஆசையை கொடுப்பான். உலக காரியத்து மேல ஆசை கொடுப்பான். அந்த ஆசை கொடுக்கும் போது நமக்கு தேவனுக்கு பிடிக்காது என்று தெரிந்து கூட அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா? அது போல நம்ம அந்த தேவையில்லாத காரியத்தில எல்லாம் நம்ம செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள நிலைத்து இருந்தாதான் நம்மளுக்கு எந்த ஒரு தேவையில்லாத காரியத்திலையும் மாட்டிக்கொள்ள மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் பாவம் வருகிறது. ஏன்னா உலகத்தோட ஒட்டி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவத்துல நம்ம போகாதபடிக்கு அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக, அன்பானவர்களாக நம்ம இருக்கணும் இந்த ஒவ்வொரு நாளும். ஏன்னா தேவனை அந்த பாவத்துல இருக்கிறவங்க தேவனை ஒரு நாளும் தரிசிப்பது இல்லைன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்ப அவர் எதுக்கு நமக்கு அந்த பாவம்? நம்ம அவரோட நிலைத்து இருக்கணும்னா அந்த பாவத்துல நம்ம போயிடவே கூடாது. அவரோட அன்பை நம்ம ருசிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாவங்கிறது பிசாசுனால், ஏனெனில் பிசாசு நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறான். ஆமென். அல்லேலூயா. அந்த பாவத்துல மட்டும் அவன் வெளிப்படுகிறான். வெளிப்படும் போது நம்ம அதுல கவனமா இருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கவனமா இருக்குன்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசுகிறார். இந்த நாள்ல கூட எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த பாவத்துல போகவே கூடாது. நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அது போல நம்ம அவர்ல நிலைத்திருக்கிறவங்களாவும் இருக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை தப்பி வைப்பார். நம்ம எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தா கூட இயேசுவேன்னு கூப்பிடும் போது கண்டிப்பா அவர் அற்புதம் செய்ய காயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அற்புதம் செய்யறதுக்கு அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் கூப்பிடும் போது அப்படியே உடனே அற்புதம் செய்கிற தேவன், உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனை முன்னோக்கி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. தேவனை முன்வைத்து செய்யும் போது நம்மளுக்குள்ள அவரோட அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள பேசுவார். நமக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். இதை செய்யாத, இதுல போகாத மகனே, மகளே, இதை செய்யாத, இந்த நாள்ல நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவரு நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எந்த பாவத்திலையும் போக மாட்டோம். அதுக்காக இந்த காலை வேளையில ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம். சோதரிகிற ராஜா, சோதரிகிற ராஜா, தகப்பனே கர்த்தாவே, உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா. தகப்பனே ராஜா, சோதரிகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. எந்த பாவத்திலும் போகாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் தகப்பனே உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எந்த தீங்கை நீ காண மாட்டான்னு சொன்ன வேத வசனத்தின்படி
ஒருவரும் எந்த தீங்கையும் காணாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உங்களோட அற்புதம் அதிசயம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் தகப்பனே நடந்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. அந்த அற்புத அதிசயம் ஒவ்வொரு யார் கேட்கிறார்களோ இயேசுவே என்று கேட்கும் போது தகப்பனே அற்புதத்தை செய்ய நீ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ராஜா. தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் தகப்பனே நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாள் ஆண்டவரே அனைவரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அனைவரும் சோத்திரம்.